Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு ஸ்பெஷலான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி. இது இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல்னு எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸோடவும் ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சட்னிக்கு வேண்டிய நம்ம இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். ஒரு சிம்பிளான ரெசிபி நம்ம ஈஸியாவும் செஞ்சிரலாம். ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்தறலாம். இங்க ஸ்டவ்ல ஒரு pan வச்சாச்சு. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். பீனட்ஸ். இது வந்து ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை, ரோஸ்டட் பீனட்ஸ் தான் இங்க சேர்த்துக்கிறேன். ஸோ அதனால இந்த ஆயிலில் ஒரு 1-2 நிமிஷம் மட்டுமே வறுத்து விட்டுக்குவோம். நல்லா இந்த ஆயிலில் வறுபடும் போது நல்லா அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் வறுத்து விட்டுருங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதில் ஒரு 10-15 கருவேப்பிலை, கூடவே 10-15 புதினா இலைகள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இங்கே 3 காரமான பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கங்க. பட் 3 மிளகாய் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது நல்லா ஒரு 1-2 நிமிஷம் நல்லா எல்லாம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா அந்த கொட்டை நாரெல்லாம் நிற்கி நல்லா இப்படி பிச்சு போட்டு விட்டுடலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாங்க. பொட்டுக்கடலை சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த பேனோட சூட்லேயே நம்மளுக்கு பொட்டுக்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் அல்லது இப்படி பீஸாக கட் பண்ணின தேங்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் சேர்த்து விட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ஃபைனாக சட்னியை அரைச்சிடலாம். சட்னி நல்லா அரைச்சாச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிருங்க. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கணும் இந்த சட்னியை. இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் நல்ல ஒரு தாளிப்பை ஆட் பண்ணிடலாங்க. நம்ம நல்ல ஒரு ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு விட்டுறலாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். இப்போ நல்லா ஒரு 3 வரமிளகாவை போட்டு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சட்னி மேலே போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, சும்மா கமகம்மன்னு நல்ல ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. தேங்காய் சட்னி ஒரு சிம்பிளான காமனான சட்னி, எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி பண்ணுவோம். அதுலேயே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நம்ம சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்குங்க. பர்டிகுலர்லி இந்த ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி வந்து கர்நாடகா சைடெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியர். அங்கே இருக்க ஹோட்டல்ஸில் எல்லாம் மோஸ்ட்லி செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. நல்லா அந்த வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் அந்த புதினா, புளி, காரம்லாம் சேர்த்ததை அரைக்கும் போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணால் திரும்ப செய்வோம். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.